அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம். இந்த ஒரு பதிவை நிறைய நாட்களாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் முடியல. இன்றைய தினம் இதை ஆரம்பம் செய்யுங்கள். வீட்டினுடைய ஒரு குபேரஸ்தானம், ஈசான்ய மூலை அப்படின்னு பேர், வட கிழக்கு பகுதி, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர். இந்த இடம் எப்பொழுதும் காலியாக இருக்கணும். எதுவும் அந்த இடத்துல வைக்கக்கூடாது. அதாவது ரொம்ப வெயிட்டான பொருட்கள் எதுவும் வைக்கக்கூடாது அந்த ஈசான்ய மூலையில், அதாவது வடகிழக்கு பகுதி. மேக்சிமம் அந்த இடத்துல பூஜை அறையை கட்டுவாங்க. அப்படி பூஜை அறை கட்டினா கூட அந்த இடத்துல வெறும் சுவர்கள் மட்டும் கட்டிட்டு உள்ளே ஸ்டெப்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னாலும் உட்ல செய்து வைப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இடம் வெயிட் இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த இடம் வாஸ்து புருஷருடைய அவருடைய அந்த திருமுகம் அந்த இடம். அதனால் முகத்தில் நாம் ஆடையெல்லாம் அணிந்து கொண்டால் நம்ம முகத்தில் மட்டும் எதுவும் அணிய மாட்டோம். நம்முடைய சம்பிரதாயம் அந்த மாதிரி. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அதில் தான் நம்முடைய கண்கள் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். கண்கள் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது. அப்போது இந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கண்கள் தான் நமக்கு பிரதானம். அந்த மாதிரி வாஸ்து பகவானினுடைய அந்த திருமுகம் இருக்கின்ற பகுதி அது. அதனால் அந்த இடம் எதையுமே வைக்கக்கூடாது. ஆனால் சில பொருட்கள் மட்டும் அந்த இடத்துல வைக்கலாம். தண்ணீர் அந்த இடத்துல வைக்கலாம். எப்படி வைக்கலாம் அப்படின்னா, ஒரு சொம்புல தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சொம்புக்கு பொதுவாக நம்ம ஆன்மீகம் அப்படின்னாலே மஞ்சள், குங்குமம், பூக்கள், கோலம் இதெல்லாம் பயன்படுத்துவோம். அதனால் அந்த இடத்துல அழகாக ஒரு கோலம் போட்டு, ஒரு மண வச்சு கூட அதற்கு மேலே கோலம் போட்டு, சொம்புக்கு மஞ்சள் குங்குமமோ அல்லது சந்தனம் குங்குமமோ வச்சுட்டு அதை நிறைய தண்ணீர் வச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு குங்குமம் போட்டு பச்சை கற்பூரம் கூட போடலாம். போட்டுட்டு பூ போடுவாங்க. நீங்கள் வில்வ இலை இருந்தால் இன்றைய தினம் அதில் போடுங்கள். வில்வ இலை இல்லை அப்படின்னா பூ போடுங்க. இந்த மாதிரி ஈசான்ய மூலையில் நாம் இந்த சொம்பை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வைப்பது ரொம்ப சிறந்தது. எதனால் இது வைக்கிறோம் அப்படின்னா, அந்த இடம் தண்ணீர் இருக்கணும் அந்த இடத்துல எப்பொழுதும். அந்த இடம் பார்த்திங்கன்னா வீட்டினுடைய எல்லா பகுதிகளுக்கெல்லாம் அந்த இடம் ரொம்பவே குளுமையாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம கால் வச்சா கூட அல்லது நடந்தாலும் அமர்ந்தாலும் அந்த இடத்துல அந்த ஈரத்தன்மை, ஏதோ ஒரு ஈரத்தன்மை இருப்பதை நம்மால் உணர முடியும். அதனால் அந்த இடத்துல சொம்பில் தண்ணி வைக்கும்போது வீட்டிற்கு, அதாவது தண்ணீர் அப்படின்னு சொல்லும்போதே அதில் சந்திர பகவானினுடைய தத்துவமும் மகாலட்சுமி தத்துவமும் அதில் இருக்குது. அந்த இடத்துல வெள்ளிக்கிழமைகளில் தண்ணீர் வச்சுட்டு அதை அடுத்த வெள்ளிக்கிழமை, அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னாக்கா நாம் அந்த வெள்ளிக்கிழமை என்று மறுபடியும் அந்த தண்ணீரை மாற்றிட்டு புது தண்ணீரை வைக்கலாம். அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிடலாம். அல்லது வியாழக்கிழமை கூட நீங்கள் ஊற்றிட்டு தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வைப்பதற்கு சரியாக இருக்கும். அதை இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் இன்றைய தினம் மாலை நேரத்தில், அதாவது விளக்கு வைக்கும்போது ஆரம்பம் செய்யுங்க. ஏன்னா மகாலட்சுமி வீட்டுக்குள் வருகின்ற நேரம் அது. கோதூளி லக்னம், சந்தியா சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஆரம்பம் செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் தர்மமான ரீதியில் பணம் ஏதோ ஒரு விதத்தில் கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தண்ணீர் இருக்குது, சந்திர தத்துவம் இருப்பதினால சந்திர சகோதரியாகிய மகாலட்சுமியினுடைய ஆவாகனம் என்பது இருக்கும். அதனால் இன்றைய தினம் ஆரம்பம் செய்யுங்க. எங்ககிட்ட சொம்பு இல்லைங்க அப்படின்னா ஏதோ ஒரு கிண்ணத்தில் அந்த இடத்துல தண்ணீர் வைங்க. அதற்கு பிறகு சொம்பு வாங்கிக்கோங்க. செப்பு சொம்பு தான் சிறந்தது. அது இல்லைன்னா பித்தளை கூட வைக்கலாம். அதனால் செப்பு நீங்கள் வாங்கி வைப்பதற்கு பாருங்கள். ஏன்னா செப்பில் அவ்வளவு ஒரு எனர்ஜி அப்படின்றது இருக்குது. அந்த ஈசான்ய மூலையிலேயே எனர்ஜி தானாக உற்பத்தி ஆகும். அதனால் இந்த செப்பு சொம்பை தண்ணீர் விட்டு வைக்கும்போது அது இன்னுமே அதிகப்படியான சக்தியாக நமக்கு ரியாக்ட் ஆகி வீட்டுக்குள்ளே நல்ல சக்திகளை
வந்து அது வரவழைக்கும். அதனால் வந்து இன்றைய தினம் இந்த சொம்பில் இந்த பொருட்களெல்லாம் போட்டு தண்ணீர் ஊற்றி வைப்பதினால வீட்டில் வந்து அதாவது மகாலட்சுமி தாயாரினுடைய ஸ்திர நிவாசம் என்பது ஏற்படும். முடிந்தவர்கள் இன்றைய தினம் வைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.